இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 8:28 சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதா? ஆனால் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இந்த காரியம் நடந்ததுனால நான் எவ்வளோ அழுதுருப்பேன் தெரியுமா? இந்த காரியம் சம்பவிச்சதுனால எனக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமா? இந்த காரியத்தினால நான் எவ்வளோ இழந்திருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? என்னால் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் அமைதியாக தலையை குடிஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்படி பல காரியங்களை தேவ பிள்ளைகளே நாம் சொல்லலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அனுமதிக்காத எதுவும் நடப்பதே இல்லை. ஆண்டவருக்கு தெரியாமலும் நம்முடைய வாழ்வில் எதுவும் நடப்பது இல்லை. நீங்க ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால், அவர் மேல அன்பா இருப்பது உண்மையானால், உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் கண்டிப்பா நன்மையாக தான் முடியும். ஒருவேளை இன்னைக்கு அது உங்களுக்கு கண்ணீரை வரவழைத்திருக்கலாம், தலை குனிவை ஏற்படுத்தி இருக்கலாம், வெக்கப்பட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். என்னால் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம வாயடைத்து போன சூழ்நிலையில இருக்கிறேன்னு இன்னைக்கு யாரெல்லாமோ என்னெல்லாமோ பேசுறாங்க, செய்யறாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படி இருக்கலாம். ஆனால் முடிவு அப்படின்னு ஒன்று இருக்குங்க. கண்டிப்பாக அது நன்மைக்கு ஏதுவாக தான். யோசேப்பை நீங்கள் கேட்டு பாருங்க. குழியில் தூக்கி போட்டாங்களப்பா, 20 வெள்ளிக்காசுக்கு ஒன்று விற்றாங்களப்பா, இது நன்மைக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் சொல்ல, ஆமாம் நன்மைக்கு தான். குழியில் அழுதது உண்மைதான். 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட போது அடிமையாய் நடத்தப்பட்டது உண்மைதான். சிறைச்சாலையில் வீண் பழி சுமத்தப்பட்ட போது அந்த கம்பிகளுக்கு நடுவில் எனக்கு ஒரு விடிவு வராதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போதான் புரியுது, இந்த எகிப்துக்கே என்ன அதிபதியாக மாத்துறதுக்கு தான் கர்த்தர் இந்த பாதையில் என்னை நடத்தி இருக்கிறார். அப்போ என்னால் இப்போ தைரியமாக சொல்ல முடியும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. உடம்பெல்லாம் பரு வந்தது உண்மைதான். வலி வேதனை தாங்க முடியல, ஓட்டு எடுத்துட்டு சொரிஞ்சிட்டு இருக்கிற உண்மைதான். 10 பிள்ளைகளையும் இழந்து ஒரே நாளில் வீடே மயான அமைதியானதெல்லாம் உண்மைதான். இருந்த சொத்து சுகம்லாம் ஒரே நாளில் என்னை விட்டு போய் ஒரு சாம்பலில் உட்கார்ந்துருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், என் முன்னிலைமையை பார்க்கிலும் என் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க, இழந்ததை எல்லாம் 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப தர்றதுக்கு தான். அன்னைக்கு என் நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்னிடத்துல பதில் இல்லை. ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் இப்போ புரியுது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக நடக்கும். அதை யாராலும் தடை பண்ண முடியாது. அப்போ தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் வேதாகமத்தில் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாரார். சிங்க கெபிக்குள்ள போடப்பட்ட தானியேல், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் எரியப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் சாட்சிகள் எல்லாம் நீங்க கவனிங்க. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவதற்கு முன்பே தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் அல்ல. பாதிப்பு வருவதற்கு முன்பே அதற்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்படி ஒரு காரியம் நடக்காமல் அவர்களுடைய வாழ்வில் இருந்திருந்தால் என்று சொல்லப்படுகிறது போலதான் இருந்தது. ஆனால் எல்லாம் நடந்தது. சிங்க கெபிக்குள்ள தூக்கி போடப்பட்டாங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள்ள தூக்கி எறியப்பட்டார்கள். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான். இந்த யோசேப்பு முற்றிலும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அதனால எல்லாம் நன்மைக்கு தான். இழந்தது நன்மைக்கு தான், தோல்வி நன்மைக்கு தான், வியாதி நன்மைக்கு தான், பிரச்சனை நன்மைக்கு தான், நஷ்டம் நன்மைக்கு தான், தனிமை நன்மைக்கு தான், பிரிவு நன்மைக்கு தான். எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில் அதை சகலத்தையும் நன்மையா மாத்திடுவார். ஆனா நீங்க மட்டும் ஆண்டவரை நேசிக்கிறத விட்டுறாதீங்க. ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறத அப்படியே குறைச்சிடாதீங்க. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிடக்கூடாது, ஆரம்பத்தில் நீ நல்லா அன்பா இருந்த, இப்போ அன்பு குறைஞ்சிட்டு. அதை மட்டும் சொல்லாம பார்த்துக்கோங்க. அன்பாயிருங்க, இன்னும் ஆண்டவரை நேசிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருவார். தேவனே, உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே முடியட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.